திரு ராம்கி, இப்போ விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு தமிழருவி மணியன் அழைக்கிறார். இப்போ அது விருப்பமா பார்க்கணுமா, வியூகமா, அல்லது வீண் முயற்சின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, ஆக்சுவலாக ஐயா தமிழருவி மணியனுடைய குரலுங்கிறது தனித்துவமான குரலாக நேற்று வரை இருந்தது. இன்றைக்கி இது தமாகாவின் குரல். தமாக என்பது என்டிஏவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்சி. ஸோ அதனால் அவருடைய முயற்சியை அது விருப்பமாக இருந்தாலும் அவர் கட்சியின் விருப்பமாக இருக்கலாம். ஒட்டுமொத்த எதிர்கட்சியோட விருப்பமும் இதுதான். ஏன்னா எதிர்கட்சி தரப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் முயற்சியா வீண் முயற்சியாங்கிறத காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு சரியான தலைவராக நான் தமிழருவி மணியன் ஜி.கே. வாசன் ஐயராக பார்க்குறேன். ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு நட்பு சக்தியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லா கட்சிகளும் இணைந்து பணியாற்றியவர்கள். ஸோ இப்போ இவர்களால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே எல்லா கட்சிகளும் பேசி ஒன்று திரட்டி ஒரு அணியாக உருவாக்க முடியும். ஆனால் அவங்க பேச வேண்டியது ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கட்சிகளுடன் பாமக, புதிய தமிழகம், தேமுதிக, இந்த மூவர் கட்சிகளை சேர்த்து என்டிஏ பலப்படுத்தி விட்டு அப்புறம் தான் விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கணும். தமிழறிவு ஐயா அவசரப்படுகிறார். அது என்ன காரணம் தெரியல. நீங்கள் எல்லாரும் இங்கே சொல்கிற மாதிரி தமிழறிவு மணியன் மாற்று சக்தியாக தெரியல. அது அவர் அப்பவே சொல்லிட்டார், 5 ஆண்டு முன்னாடி சொல்லிட்டார். எனக்கு காலம் எனக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு ரஜினி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான மாற்று சக்தியை பற்றி பேசவே கிடையாது. இன்றைக்கான தமிழறிவு மணியன் ஐயாங்கிறதும் அவருடைய முகம் வேறு விதமான முகம். இன்னைக்கு ஒரு நேரடி அரசியலுக்கு வந்துட்டார். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி தமிழறிவு மணியன். என்னைக்கு அவர் அண்ணாமலை கூட ஏன் முதல்வராகக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அன்னைக்கு அவர் ஒரு பாஜக சார்பான நிலை தானே. இன்னைக்கு நீங்கள் ஏன் விஜய் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்துட்டு வரணும்னு சொல்றது திமுக எதிர்ப்பு நிலைங்கிறது கிட்டத்தட்ட அரசியல்வாதி தான். இன்னைக்கு என்டிஏவுடைய ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார் அவர். ஸோ அதனால அவர் மாற்று சக்தி தேடல, அவர் மாற்று சக்தியாக விஜயை பார்க்கிறாரா அப்படிலாம் நம்ம அர்த்தம் கொள்ள தேவையே இல்லை. இன்னைக்கு அவருக்கு ஒரு ரோல் இருக்குது. அதாவது அவரால் தமாகாவால் இந்த கூட்டணியை கட்டமைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய அந்த நேச்சர், அவங்களால மற்ற கட்சிகள் இணைந்து பணியாற்ற முடியும். அந்த ரோலை செய்வார், திறம்பட செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி அந்த இடத்துல தான் நீங்க முயற்சியா வீண் முயற்சியாங்கிற முடியும் வழியா இந்த விருப்பம் தான், எதிர்கட்சியோட விருப்பம் தான். நீங்க இன்னொன்று சொல்லுங்க வியூகம், அதுவும் நல்லது ஒரு வியூகம் தான். நீங்க விஜய் ஒரு பவன் கல்யாண தமிழ்நாட்டில் பலனளிக்கக்கூடிய வியூகமா இருக்கா என்பதுதான். நிச்சயமா பலனளிக்கக்கூடிய வியூகம் தான். கூட்டணிக்கு வருவதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது அப்படின்னும் போது அது வீண் முயற்சியாகவும் இருக்கும்ல. இல்ல, அதாவது இது நல்லது ஒரு வியூகம் தான். ஆனா அதற்கான எந்த முயற்சியும் விஜய் தரப்பு எடுக்காது. ஏன்னா அவங்க தனித்து இருக்கிறது மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால அவங்க அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த தரப்பில் இருந்தால், என்டிஏ தரப்பில் இருந்து, அதிமுக தரப்பில் இருந்தால் முயற்சி எடுக்க வேண்டும். எடப்பாடி அவர்கள் கொடி அசைஞ்சிருக்கிறதே மாற்றங்கள் வரும்னு சொன்னதுக்கே ஆகா அதிமுக விஜயோட கூட்டணி போகுது, பாஜக கைட்டி விட போகுது, அப்படி இப்படின்னு நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கும்போது யாராவது அந்த ஐஸ் பிரேக் யாராவது ஒருத்தவங்க பிரேக் பண்ணும்ல, அவருடன் பேசுவதற்கான ஒரு சேனலை உருவாக்க வேண்டும். அந்த இடத்தில் தான் தமாக வருகிறது. அவர்களால் செய்ய முடியும். இது ஒரு முயற்சி தான். இது எந்த அளவுக்கு பலனளிக்கும். ஆனால் இது நீங்கள் வீண் முயற்சினா அதீத முயற்சி நான் எப்போ சொல்லுவேன்னா, நீங்கள் இந்தியாவெல்லாம் இன்டாக்டாக கூட்டு சேர்த்துட்டீங்க, பாமக உள்ள கொண்டு வந்துட்டீங்க, தேமுதிக எல்லாரையும் கொண்டு ஒரு என்டிஏ ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வைத்த பிறகு அதற்கப்புறம் நீங்கள் விஜய்க்கு அழைப்பு விடலாம். அப்போ அழைப்பு விட்டா அப்போ விஜயா யோசிப்பார், ஓகே எதிர்த்தரப்பு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, நமக்கு வர்ற வாக்கு சதவீதங்கிறது 10%, 15% நமக்கு தெரியாது, தேவையில்லாமல் நாம ஏன் நம்மளுடைய ஓட்டை போட்டு நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு இருக்கிற கால சூழலுங்கிறது திமுக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க கூடும். ஸோ அதற்கு முன் முயற்சியாக நீ ஸ்டெப் 2க்கே அவர் போயிட்டாரு. முதல்ல ஸ்டெப் 1 என்டிஏவை ஒருங்கிணைக்கணும், என்டிஏவில் பேசணும். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியே சரியா இல்லையே, அவங்களும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்காங்க. ஸோ அதை செய்யணும். அதை செய்யாமல் ஏன் ஸ்டெப் 1 முடியாமல் ஏன் ஸ்டெப் 2 பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஸோ இந்த போக்கு தொடர்ந்துனா நம்ம சொல்கிற மாதிரி வீண் முயற்சி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இல்லை, இப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு விஜயனுடைய வருகை அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, அதாவது இந்த கூட்டணிக்குள்ள ஒருவேளை என்டிஏக்குள்ள வராமல் கூட என்டிஏ கூட்டணி வித்து விஜய் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி உடன்பாடுகளை செய்யலாம். ஆனால் அதற்கெல்லாமே முக்கியமாக முடிவு செய்ய வேண்டியதில் விஜய் தானே இருக்காரு. நம்ம அவருக்கு தமிழறிவு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் தனியாக வாக்குகள் வாங்கினால ஒன்றும் பிரோஜனம் இருக்காது, உங்களாலையும் வெற்றி பெற முடியாது, நீங்கள் 3வது அணியாக கரைந்து போடுவீர்கள். அவருடைய அனுபவத்தில் நம்ம எடுத்துருவோம். நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன், மக்கள் நல கூட்டணி நம்ம கண் முன்னா பார்த்தோம், 10 ஆண்டுகள் முன்னாடி என்ன நடந்துன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது போன்ற முயற்சிகள் எடுத்து உங்கள் பக்கம் 25%, 30% வரைக்கும் வச்சுங்க, 30% வாக்குகள் விஜய் பெறார் கூட அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? இப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆன பிறகு நம்ம ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது இது பண்ணுமானா முடியாது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் 2006 பார்த்தோம். விஜயகாந்த் வந்தபோது எல்லாருடைய ஓட்டை சிதறடிச்சார். ஸோ இப்போ யாருமே பெரிய அளவு 100 இடங்களை கூட எட்ட முடியாத நிலைமையில தான் திமுக அதிமுக இருந்தது. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு வந்ததுன்னா என்ன செய்யறது? ஸோ அதனால எதிர்க்கட்சி தரப்பில் இருப்பவர்கள் முடிந்த வரைக்கும் திமுக எதிர்நிலையில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான பணிகளை செய்வாங்க. அது யாரால் செய்ய முடியும்? ஏன்னா இன்னைக்கு பாஜகவால செய்ய முடியாத காரியம். 6 மாசம் ஆச்சு அவங்க கூட்டணி அறிவித்து.
அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியல, இந்த கூட்டணி எதிர்க்க முடியல. அதிமுக எடப்பாடி அவர்கள் பேசினாலே அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவர் பேச பேச ஓபிஎஸ் அவர்களும் டிடி விதிநகரன் அவர்களெல்லாம் மாற்றுக்கிறதா சொல்றாங்க. ஸோ வெளிப்படையாக மக்கள் பார்க்கும்போது ரொம்ப பலவீனமான கூட்டணியா ஒரு ஜனங்களுக்கு அப்படி ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்பிலிருந்து ஒருவர் வந்து இதையெல்லாம் சரிப்படுத்தி ஒரு இல்லை இது ஒரு இதுவும் வலுவான கூட்டணி தான் அப்படின்னு செய்யக்கூடிய அளவில் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவான தலைவர்களாக இருக்காங்க. அதை எப்படி இதுதான் பெரிய சவால். தமிழர் மணியனுக்கும் சரி தமாகவுக்கும் இது பெரிய சவால். இது எப்படி செய்ய போறாலும் நம்ம பார்த்தாகணும். ஓகே, திரு புதுக்கோட்டை சீனிவாசன், அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அதை பலப்படுத்துவதற்காக தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்படுது அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? வணக்கம்மா. அதாவது பலவீனமா எந்த கூட்டணி இப்ப பலவீனமா இருக்குன்னா திமுக கூட்டணி தான் இன்னைக்கு பலவீனமா இருக்கு. அதை மடைமாற்றம் செய்யறதுக்காகத்தான் அதிமுக கூட்டணி வந்து பலவீனமா இருக்குன்னு இட்டுக்கட்டிய பொய்கள் பரப்பப்படுது முதல்ல. அதுக்கடுத்து ஐயா தமிழறிவு மணியன் சொன்ன கருத்து அவருடைய சுய விருப்பமான கருத்து. அதிமுக மக்களை மிக பெரிய அளவில் சந்தித்து மக்களுடைய இந்த திமுக எதிர்ப்பை வந்து கடுமையா அவங்க வந்து களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிற சூழல் தான் இப்ப இருக்குது. அதனால மக்கள் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மக்களே இன்னைக்கு தயாராயிட்டாங்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதிமுக வந்து கூட்டணியில வந்து பாஜக நம்ம தாவேகா சேரணும்னு அவர் தமிழறிவு மணியன் சொன்னது வந்து அது நகைப்புக்குரியது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக சில கோட்பாடுகளை வந்து மையப்படுத்திட்டாங்க. இந்த தேர்தல் கூட்டணியில வந்து அதிமுக தலைமையில அதிமுகவை முதலமைச்சராக ஏற்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணிங்கிறது தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. இப்ப மற்ற கட்சிகளுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்புன்ற மையப்புள்ளியில ஒண்ணு சேர்ந்து வந்தா யாரா இருந்தாலும் கூட்டிட்டு போலாம். இது பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னதாகவே ஒரு அறைகூவல் விடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைய வேண்டும்ன்றது அதிமுகவுடைய அந்த அறைகூவலா இருந்தது. ஆனா இவங்க வந்து எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்களையே வாக்குகள் செலுத்த போற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை தாவேகாவுக்கு இருக்கிற மாதிரியும் இட்டுக்கட்டி சொல்றாங்க. திரு சீனிவாசன், நீங்க சொன்ன 2 விஷயங்கள்ல எனக்கு கேள்வி இருக்கு. ஒண்ணு, திமுக கூட்டணி பலவீனமா இருக்கு, அதை மடைமாற்றதுக்கு தான் அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கிறதாக கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா புதிதாக கூட்டணிக்கு கட்சிகள் வந்து சேர வேண்டும் என்ற அறைகூவலை நீங்க குறிப்பிட்ட மாதிரி அறைகூவலை விடுப்பது திமுக அல்ல, அதிமுக தான். அதே மாதிரி விஜய்க்கு அதிகமான ஆதரவு இருக்கு என்பதான ஒரு மாயை உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தை இபிஎஸ் அவரே வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு கூட்டணிக்கு வரவில்லை என்ற பிறகுதான் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறுகிறார். அப்போ நீங்க சொல்ற எல்லாமே முரணா இருக்கே. இல்ல, நோக்கம் சரியா இருக்கணும். நீங்க எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அதிமுகவோட தலைமையை உள்வாங்குற கட்சிகளோடு தான் கூட்டணியை தவிர இதை வந்து